தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் துவங்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பு சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் குடிசை வீடுகளில் குடியிருப்போருக்கு புதிதாக கான்கிரீட் கூரையுடன் கூடிய வீடுகளை கட்டித் தருவதே இந்த திட்டத்துடைய நோக்கமாகும். இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதற்கான அரசாணையை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து பயனாளிகள் தேர்வு, அதற்கான தகுதிகள் உள்ளிட்ட விவரங்களும் வெளியாகி பயனாளிகள் தேர்வு உள்ளிட்ட பணிகளும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் இந்த திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஜூலை 5ஆம் தேதிக்குள் பணியாணையை வழங்க வேண்டும் என்றும் ஜூலை 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஊரக பகுதிகளில் 5000க்கும் குறைவான குடிசைகள் உள்ள 15 மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த வீடு கட்டும் ஆணைகளை வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 8 லட்சம் வீடுகள் வழங்க இந்த திட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2024-25ஆம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு 3.10 லட்சம் என்ற அளவில் 1 லட்சம் வீடுகள் கட்ட இந்த நிதியாண்டில் 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலவி, நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த திட்டம் அடுத்த மாதம் துவங்கப்பட உள்ளது.